விக்ரமாதித்த கதை. கதை 76. கதை தொடர்கிறது. 20வது சுந்தர வினோத பதுமை சொல்லிய சூதாடி கதை. மறுநாள் காலையில் போஜராஜன் சிம்மாசனம் ஏற முயன்றபோது 20வது படிக்கு காவலாக நின்ற சுந்தர வினோத பதுமை புதியதொரு கதை சொல்லத் தொடங்கியது. விக்ரமாதித்த சக்கரவர்த்தி அரசாண்டு வரும் காலத்தில் சக்கரபுரி என்னும் நாட்டை ஆண்டு வந்த சாதுரியவானென்னும் மன்னன் காலகதியால் மடிந்துவிட்டான். அவனுடைய பட்டமகிஷி கணவனை பிரிந்து கலக்கத்தில் தீவளர்த்து உயிர்த்தியாகம் செய்ய முயன்றாள். இந்த செய்தியை காடாறு மாதம் புறப்பட்டு கொண்டிருந்த விக்ரமாதித்தன் வேதாளத்தின் மூலம் அறிந்ததும் விரைந்து அந்நகருக்குச் சென்று அந்த நல்ல பெண்மணியைக் கண்டு, அம்மா, கொஞ்சம் பொறு, உன் கணவனை உயிரோடு எழுப்பித் தருகிறேன் என்று கூறி தன் குலதெய்வமாகிய பத்திரகாளம்மன் கொடுத்த மந்திரக்கோலை எடுத்து இறந்த கிடந்த மன்னனின் சடலத்தில் தட்டி எழுப்ப அந்த அரசனும் தூங்கி விழுத்தவனைப் போல எழுந்து மனைவியை கைப்பிடித்து மகிழச் செய்து மன்னன் விக்ரமாதித்தனை வணங்கி நின்றன். பிறகு சகரபுரி நகரம் அரசுரிமை ஆகியவற்றையும் அவர்கள் விக்ரமாதித்தனுக்கே தத்தன் செய்தார்கள். மன்னனும் அவற்றை திருப்பி அரசன் சாதுரியவானின் பத்தினிக்கு ஸ்திரீதனமாக கொடுத்து அவ்வரசனுக்கு பட்டமும் கட்டி வைத்துவிட்டு உஜ்ஜயினிக்குத் திரும்பினான். வரும் வழியிலிருந்த சம்புசூரி என்னும் நகரத்தைக் கண்டு அங்கு சென்று சுற்றிப் பார்த்தான். நகரப்புறத்திலே அமைந்திருந்த அழகிய கோயிலுக்குச் சென்று பகவானை வழிபட்டான். பிறகு வெளியே இருந்த ரங்க மண்டபத்தில் வந்து அமர்ந்தான். அந்த சமயத்தில் ஒருவன் அங்கு வந்தான். அரசகுமாரனைப் போன்ற அழகும் தேஜஸும் ஒருங்கே அமைய பெற்ற அவன் அழகிய ஆபரணங்களையும் விலையுயர்ந்த ஆடைகளையும் அணிந்திருந்தான். மேலும் அவன் உடலில் சந்தனம், கற்பூரம், குங்குமப்பூ, கஸ்தூரி போன்ற வாசனை திரவியங்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. அவனைச் சுற்றி பரத்தையர்கள் சூழ்ந்திருந்தனர். அவர்களுடன் குதித்து கும்மாளமடித்தும் மனதுக்கு இன்பத்தை கொடுக்கும் காதற் கதைகளைப் பேசிக்கொண்டும் நேரத்தை கழித்துவிட்டு சென்றான் அவன். அவனைப் பார்த்து அரசன் அவன் யாராக இருக்கலாமென்று யோசனையில் ஆழ்ந்தான். மறுநாளும் அதே மனிதன் கோவிலுக்கு வந்தான். ஆனால் முதல் நாளையைப் போன்று ஆடம்பரமாக வரவில்லை. தனியாக முகத்தை தொங்க போட்டுக்கொண்டு இடுப்புத் துணியுடன் மட்டும் வந்து சேர்ந்தான். மண்டபத்தில் வந்து சோர்ந்து படுத்துவிட்டான். அவனைப் பார்த்து விக்ரமாதித்தன், ஐயா, நீங்கள் யார்? நேற்று விலை உயர்ந்த ஆடை அணிகளுடன் தாசிகள் புடைசூழ அரசகுமாரனைப் போன்று வந்தீர்கள். இன்று கஷ்டதசையில் அனாதையாக வந்திருக்கிறீர்கள். ஏன்? இது எப்படி தேர்ந்தது? என்று அன்புடன் கேட்டான். சுவாமி, ஏன் இவ்விதம் பேசுகிறீர்கள்? நேற்று நான் நீங்கள் சொல்லியது போல ஆடை ஆபரணங்களுடன் இருந்தேன். இன்றோ விதியின் வசத்தால் இம்மாதிரியாகிவிட்டேன். மந்தகஜங்களின் தாடைகளில் வழியும் நீரில் வளர்ந்தவைகளும் நன்றாக மலர்ந்து தாமரை பூக்களில் உள்ள மகரந்தத்தினால் வாசனை அடைந்த உடல்களை உடையதுமான வண்டுகள் கூட விதியின் வசத்தால் கசக்கக்கூடிய வேம்பு, அருகம்புல் போன்ற மலர்களிலேயே நாள் முழுவதையும் கழிக்க நேரிடுகிறது. இவ்வுலகத்து பானையில் குயவனைப் போன்று பிரம்மாவை பிடித்துக் கொண்டிருப்பதும் மகாவிஷ்ணுவை தப்பித்துக் கொள்ள முடியாமல் 10 அவதாரங்களை எடுக்க கட்டாயப்படுத்தியதும் மண்டையோட்டை கையில் ஏந்தி சிவபெருமானை பிச்சை எடுக்கச் செய்ததும் சூரியனை சதா வானத்திலே சஞ்சரிக்கச் செய்வதுமான கர்மாவுக்கு வணக்கம் செலுத்துகிறேன் என்றான் அந்த மனிதன். ஐயா, தாங்கள் யார் என்று நான் கேட்டதற்கு பதில் சொல்லவில்லையே என்று கேட்டான் விக்ரமாதித்தன். சுவாமி, நான் ஒரு சூதாடி. சதுரங்க ஆட்டத்தில் நான் மிகுந்த தேர்ச்சியுடையவன். எனக்கு சாரிக்ரீடா என்னும் ஆட்டமும் தெரியும். ஆனால் விதி அல்லவோ என்னை கட்டுப்படுத்துகிறது. யானை, பாம்பு, பறவை ஆகியவை பிடிபடுவதையும் சூரியனும் சந்திரனும் கிரகணத்தால் பீடிக்கப்படுவதையும் அறிவாளிகள் ஏழைகளாக இருப்பதையும் காணும்போது விதி எவ்வளவு வலிமையுடையதாய் இருக்கிறது என்று நான் நினைப்பதுண்டு. அழகிய உருவத்தால் பிரயோசன் இல்லை. நல்ல குலத்தில் பிறப்பும் சீலமும் அறிவும் மிகவும் கோலாகலமாக தெய்வங்களுக்குச் செய்யும் ஆராதனைகளும் பிரயோசனம் அன்று.
அவன் முற்பிறப்பில் செய்த காரியங்களின் மூலம் அடையும் பாக்கியமே மரங்களைப் போன்று அவனுக்கு சரியான நேரத்திலே பலன் அளிக்கும். இவ்விதம் பெரியோர்கள் சொல்லியிருக்கிறார்கள். விதியின் வசத்தால் இன்று ஏழையாக நான் நிற்கிறேன் என்றான் அந்த சூதாடி. அவன் அறிவு விக்கிரமனை மகிழச் செய்தது. ஐயா, நீங்கள் யாராக இருந்தாலும் நல்ல அறிவுரையராய் இருக்கிறீர்கள். இவ்வளவு புத்திசாலியான நீங்கள் எதற்காக இச்சூதாட்டத்தில் இறங்கினீர்கள் என்றான். எத்தனையோ புத்திசாலிகளும் விதியினால் செலுத்தப்பட்டவர்களாய் எக்காரியத்தையும் செய்து விடுகிறார்கள். அதில் நான் மட்டும் எப்படி விதிவிலக்காக இருக்க முடியும்? என்னதான் அறிவாளியாக இருந்தாலும் விதியின் பயனால் துரத்தப் பெறும்போது என்னதான் செய்ய முடியும்? அவர்களுடைய புத்தி அவரவர் முற்பிறப்பில் செய்த வினைகளுக்கேற்ப மாறுகிறது அன்றோ? அதற்கு விக்கிரமாதித்தன் பின்வருமாறு சொன்னான். நல்லது ஐயா, சூதாட்டம் என்பது மிகப்பெரிய பாபங்களுக்கே மூலதனமானது. எல்லா விசனங்களும் சூதாட்டத்தை சார்ந்திருப்பனவே. சூதாட்டம் நடக்கும் வீடு, இழிவான இடம், திருடுகளின் இருப்பிடம், விசனங்களுக்கு உறைவிடம், அந்த ஆட்டம் எல்லா பாபங்களுக்கும் தலைமையானது. பெரிய கஷ்டங்களின் பொக்கிஷம், கேடு காலத்தின் விதை நரகத்துக்குச் செல்லும் பயங்கர பாதையில் முதலானது. இதை அறிந்து எந்த புத்திசாலிதான் இதில் ஈடுபடுவான்? அபகீர்த்தி வறுமை, கேடுகாலம், கோபம், கஞ்சத்தனம், திருட்டு மற்றும் இதர கஷ்டங்களைப் பற்றி சூதாட்டக்காரனுக்கு என்ன அக்கறை? இருந்த மனிதர்கள் நரகத்தில் படும் அவஸ்தைகளைப் பற்றி அவனுக்கு என்ன கவலை? கோரமாக அவன் அறிவை மயக்கிய சூதாட்டத்தையே ஓய்ச்சல் ஒழிவு இல்லாமல் தன் உயிர் நாடியாகக் கொண்டுள்ளவனுக்கு இதைப் பற்றிய கவலை ஏது? இப்படியும் பெரியோர்கள் சொல்லியிருக்கிறார்களே, அதைத் தாங்கள் அறியவில்லையா? மேலும் சூதாட்டத்தில் ஈடுபடும் புத்திசாலிகள் உலகம் முழுவதிலும் துஷ்டர்களாகவும் ஒதுக்கித் தள்ளப்படும் மனிதர்களாகவும் சொல்லப்படுகிறார்கள். ஆகவே புத்திசாலியான மனிதன் 7 காரியங்களை பெரும் பாவமென்று ஒதுக்கித் தள்ள வேண்டும். அவையாவன சூதாடுதல், மாமிசம் புசித்தல், மது அருந்தல், பரத்தையர் வீடு செல்லுதல், வேட்டையாடுதல், திருடுதல், விபசாரம் செய்தல் ஆகிய 7 காரியங்களும் பெரும் பாதகங்கள். அறிவாளியான மனிதன் இவைகளைத் தவிர்க்க வேண்டும். மேலும் ஏதாகிலும் ஒரு பாவத்தில் ஈடுபட்டிருந்தாலும் அவன் அழிவை அடையக்கூடியவனே. அப்படி இருக்க 7 காரியங்களிலும் ஈடுபட்டவனின் நிலை என்னவென்பதை நினைத்து பாருங்கள். யுதிஷ்டிர் சூதாட்டத்தாலும் பகாசூரன் மாமிசம் புசித்ததாலும் யது குமார்கள் மது வருத்துவதனாலும் இந்திரன் பெண்களிடம் கொண்ட மோகத்தாலும் பிரமதத்தன் என்னும் அரசன் பிராணிகளை வதைத்ததாலும் யாதி திருட்டினாலும் ராவணேசுவரன் காமத்தினாலும் அழிந்தது போல மனிதர்கள் ஒரு பாகத்தில் ஈடுபட்டாலும் அழிந்து விடுவார்கள். அவ்விதம் அழிவிலிருந்து யார்தான் தப்ப முடியும்? ஆகவே நீ இத்தரும விரோதமான செயல்களிலிருந்து விடுபட வேண்டும் என்றான் விக்கிரமாதித்தன். சுவாமி, நீங்கள் சுலபத்தில் சொல்லிவிட்டீர்கள். சூதாட்டமே என் ஜீவனத்துக்குள்ள ஒரே வழி. அதை எவ்விதம் விட்டொழிவது? என்னிடம் தையை கொண்டுள்ளவராக இருக்கும் பட்சத்திலே பணம் சம்பாதிக்கும் வழி ஏதாகிலும் தெரிவியுங்கள். சூதாடுவதை விட்டு விடுகிறேன் என்று வேண்டினான் அவன். அப்போது 2 யாரிகர்கள் அங்கு வந்து சேர்ந்தனர். அவர்கள் இருவரும் பிரகாரத்தில் அமர்ந்து பேசிக்கொண்டனர். அவர்களில் ஒருவன் சொன்னான், நான் பைசாச மொழியில் எழுதப்பட்ட புத்தகத்தை படித்துள்ளேன். இந்த கோவிலில் ஈசானிய மூலையில் 3 தவணை நிறைய தங்க நாணயங்கள் வைக்கப்பட்டிருக்கின்றன. அதன் அருகில் பைரவரின் சிலை இருக்கிறது. எவன் ஒருவன் தன்னுடைய கழுத்திலிருந்து பெருகும் இரத்தத்தை எடுத்து சிலை மீது தெளிக்கிறானோ அவனுக்கு அந்த பொக்கிஷம் கிடைக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர்கள் பேச்சைக் கேட்டுக் கொண்டிருந்த அரசன் எழுந்து சென்றான். பைரவரின் சிலையருகில் சென்று உடைவாளை உருவித் தன் கழுத்தை துணித்துக் கொள்ள முயன்றான். அப்போது பைரவர் அவன் முன் தோன்றி அவ்விதம் செய்யாது தடுத்து நிறுத்தினார். விக்கிரமா, நான் சந்தோஷமடைந்தேன். உன் போன்ற தைரியசாலியும் பரோபகாரியும் இவ்வுலகில் காண முடியாது. உனக்கு வேண்டிய வரத்தைக் கேள் என்று அருளினார்.
பிரபு, இதோ நிற்கும் சூதாட்ட பிரியனுக்கு தாங்கள் இங்கு புதைக்கப்பட்டிருக்கும் பொக்கிஷத்தை கொடுக்குமாறு கேட்டுக்கொள்ளுகிறேன். அதைப் பெற்றுக்கொண்டதும் அவன் சூதாட்டத்தையே மறந்துவிடுவதாக வாக்குறுதி அளித்திருக்கிறான். இப்பாப காரியத்துக்கு ஒரு முழுக்கு போட்டுவிட்டு நல்வழியில் திரும்ப நினைக்கும் இவனுக்கு கருணை காட்டுங்கள் என்று வேண்டினான் விக்கிரமன். அவ்விதமே நடக்கட்டும் என்று அருளிவிட்டு பைரவரும் மறைந்தார். 3 தவலை நிறைய தங்க நாணயங்களைப் பெற்றுக்கொண்டு சூதாடி விக்கிரமனை வாயார வாழ்த்திவிட்டுச் சென்றான். இவ்வாறு பொற்பதமே கதை சொல்லி முடித்தது. பொழுதும் அஸ்தமித்தது. போஜராஜனும் திரும்பிச் சென்றான்.